பௌர்ணமிகளிலே மிக முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுகின்றது ஆனி மாத பௌர்ணமி, ஆடி மாத பௌர்ணமி. இவையெல்லாம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அந்தந்த தினங்களுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கின்றது அல்லவா? அந்த வகையிலே இந்த ஆடி மாத பௌர்ணமி என்பது மிக மிக விசேஷமானதாக கருதப்படுகின்றது. இந்த பௌர்ணமியிலே பூமியும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கோட்டிலே வரும்போது ஏற்படக்கூடிய அதிர்வுகள் நேரடியாகவும் சக்தி மிகுந்ததாகவும் இருக்கின்றது. இது மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டு நம்முடைய கிரக நிலைகளிலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றது என்றால் அது அப்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல விதமாக காத்து கொள்வதற்கும் நமக்கு கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதற்கும் இந்த பௌர்ணமி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஆக இந்த பூர்ண சந்திரனின் அதாவது பௌர்ணமியின் போது சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி மற்ற நாட்களை விட அதிகமாக இருக்கும். அன்று கடலிலே அலைகள் அதிகமாக உயர நல்ல பெரிய உயரத்துக்கு வரும். தண்ணீர் வழிந்தோடு துள்ளி குதிக்கும். இதுபோல நம்முடைய இரத்தமும் உயரமாக துள்ளி குதிக்க முயற்சிக்கின்றது. அந்த நிலையிலே மூளைக்கு போகின்ற இரத்த ஓட்டமானது அதிகமாகின்றது. அப்போது உங்கள் குணம் எதுவாக இருந்தாலும் அது அதிகரிக்கும். நீங்கள் இயற்கையிலே மிக கோபக்காரராக இருந்தால் இந்த பௌர்ணமி நாட்களிலே உங்களுடைய கோபமானது இன்னும் அதிகமாக இருக்கும். இது சிம்பிளான ஒரு லாஜிக். குறிப்பாக இந்த மன ரீதியான பாதிப்புகளை உள்ளவர்களுக்கு இந்த நாட்களிலே அவை அதிகமாக இருக்கும். இந்த நாள் போன பிறகு மீண்டும் அமைதியாக மாறிவிடுவார்கள். ஆகவே நம்முடைய உடல் நலத்தை இந்த பௌர்ணமி நாள் என்பது தீர்மானிக்கின்றது. ஆகவே நம்முடைய குணம் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உயரச் செல்லும். ஆகவே மன ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த நாளிலே அந்த மன ரீதியான பாதிப்பு என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். பௌர்ணமி அன்று அனைத்துமே அதிகமாக காணப்படும். அனைவரிடமும் அன்பாக இருப்பவராக இருந்தால் அன்றைய நாளிலே அன்பு அதிகமாகும். கோபம் அதிகமாக உள்ளவராக இருந்தால் கோபம் அதிகமாகும். அதனால்தான் நம்மை என்றென்றும் அமைதியாக இருக்கும்படி நம்முடைய தர்மமானது சொன்னது.